கனமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் நாலூர் அருகே ராமச்சந்திரா நகர் குடியிருப்பு பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய மழைநீருடன் கழிவுநீர் கலந்ததால் 2 நாட்களுக்கு முன்பாக இறந்தவரின் சடலத்தை கூட சாலை வழியாக எடுத்துச் செல்ல முடியாத நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் யுகந்தர். பொதுமக்கள் தரப்பிலிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பாக என்ன நடவடிக்கை தற்போது வரை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? அது குறித்த விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கௌதமி, திருவள்ளூர் மாவட்டம் நாலூர் ஊராட்சியில் அடங்கியுள்ள ராமச்சந்திரா நகர் பகுதியில் 4 தெருக்கள் உள்ளன. இந்த 4 தெருக்களில் மழை நீரானது முற்றிலும் சூழ்ந்துள்ளது. மழை நீருடன் கழிவுநீர் கலந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இரவு நேரங்களில் இந்த மழை நீர் சூழ்ந்துள்ளதால் விஷ ஜந்துக்கள், பாம்பு, பூச்சி, பூரான் ஆகியவை வீடுக்குள் வருவதாகவும் அதை கடிப்பதாகவும் அவர்கள் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இது குறித்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை எனவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து ஊராட்சி மன்றத்தில் கிராம சபை கூட்டத்தில் வரும் அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் அதனுடன் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அந்த பகுதியில் ஒருவர் இறந்துள்ளார். அவருடைய சடலத்தை கூட அந்த வழியாக எடுத்து செல்ல முடியாமல் அவதிப்பட்டிருந்த நிலையில் வாகனத்தில் எடுத்து சென்றுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த வாகனம் அந்த தண்ணீரில் சிக்கிக்கொண்டு பின்னாடி இருந்து 4 நபர்கள் சேர்ந்து தள்ளியதற்கு பின்புதான் அந்த சடலத்தையே எடுத்து சென்றுள்ளதாகவும் அவர்கள் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இதில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த தண்ணீரினை, கழிவு நீருடன் இருந்த தண்ணீரினை வெளியே தற்காலிகமாவது எடுப்பதற்கான முறையான மழைநீர் கால்வாய்களை எடுத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கௌதமி, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி யுகந்தர். இது குறித்து அந்த பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். 4வது தெருங்க சார். இது கடந்த 10 வருஷமாக ரோடே ரஃபீஸு கூட கொட்ட மாட்டாங்க சார். இதே மாதிரி தான் இந்த தெருவில் ஒரு 20 வீடு இருக்குது. 20 வீட்டில் இருக்க குழந்தைங்க, பசங்க, வயசானவங்க எல்லாமே இந்த சேத்துல தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் எடுக்க மாட்டாங்க. இந்த செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.